அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். பங்குனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறைஞ்சதோ ஒரு 3-4 நாளாக என்னால் சரியாக பதிவு போட முடியல. ஏன்னா பொதுவாக மற்ற நிகழ்ச்சிகள் எதுலேயுமே நான் அதிகமாக கலந்துக்க மாட்டேன். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டுத்துறையின் மூலம் கலை சங்கமம் நிகழ்ச்சி சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து கலைஞர்களையும் ஒன்று கூட்டி கலை சங்கமம் நிகழ்ச்சி நம்மளுடைய ஆரணியில் சனிக்கிழமை அன்னைக்கு நடத்தியிருந்தோம். ரொம்ப சூப்பராக நடந்திருந்தது. அதுக்காக நல்ல ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன். அதை நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டில் கலைச்சங்கமம் நிகழ்ச்சி நடந்திருந்தது. அந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கலைஞர்களை கலந்துக்க வச்சு எல்லா கலைகள்லேயும் இருக்கக்கூடிய கலைஞர்களும் பரதக்கலை, பம்பை, ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லா கலைஞர்களையும் ஒன்று சேர்த்து கலைச்சங்கமம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்திருந்தது. நம்ம தமிழ்நாடு அரசே பார்த்திங்கன்னா, நமக்காக இந்த மாதிரி கலைச்சங்கமம் நிகழ்ச்சி எல்லா மாவட்டங்கள்லேயும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் நடத்திட்டு வராங்க. அது நம்மளுடைய ஆரணியிலும், திருவண்ணாமலை மாவட்டமான ஆரணியிலும், ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையிலும் 2 நாள் தொடர்ந்து நடந்ததுனால என்னால் பதிவு எடுத்து உங்களுக்கு சரியாக போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக பதிவு போட்டுடலாம். இன்று இரவு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு மன்றத்துக்கு தான் நாடகம். கண்ணமங்கலம் அடுத்த கொங்கராம்பட்டு கிட்டன் வீடு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம். நாடக கலை ரசிகர்கள் வேலூர் லைனில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கலைதேவி நாடக மன்றத்தை போய் பார்த்துட்டு வாங்க. இன்று இரவு இந்த ஒரு மன்றத்துக்கு தான் நாடகம். நீண்ட நாள் ஆசையான நம்மளுடைய நாடக கலைஞர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதாவது அதை செய்கிறது ஒரு ஒழுங்குமுறையாக செய்யணும். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை செஞ்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு அதிகமாக செஞ்சு ஒருத்தர் கம்மியாக செய்யக்கூடாது. அதனால் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா, கலைச்சங்கமம் நிகழ்ச்சிக்கு குறைஞ்சது ஒரு 40 கலைஞர்களையாவது கூப்பிட வேண்டியிருந்தது. அப்போது நம்ம கம்பெனியில் இருக்கிற 40 கலைஞர்களை மட்டும் கூப்பிட்டு மற்ற கலைஞர்களை கூப்பிடலன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கலைஞர்களையும் ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு நம்ம நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய அந்த ஆசையும் நம்ம நிறைவேற்றலாம், நம்ம கலைஞர்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யலாம் அப்படின்னு சடனாக ஒரு 3 நாளில் நான் பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சும் போது எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கான டைமிங்கே கிடைக்காம போயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன். அது சடனாக மனசுக்கு தோணுச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 11ஆம் ஆண்டு நினைவு நாள் போச்சு. அன்றைக்கி ரொம்ப சீசன் டைம், லீவுலாம் எந்த கம்பெனிக்கும் லீவு கிடையாது, எல்லாருக்கும் நாடகம் இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, பங்குனி மாதம் 15ஆவது நாள் நடுக்குத்து தேதின்றதுனால எங்கள் கலைஞர்கள் யாருக்கும் நாடகம் இல்லைன்றதுனால 2 நாள் இருக்கும்போது அதை முடிவு பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிறப்பான முறையில் சூப்பராக நடந்தது. ஆனால் அதுக்கான காட்சிகள் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பாவுடைய 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் அப்படின்னு ஆரம்பித்து அப்பாவை எல்லாரும் மலர் தூவி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எங்களுடைய குருவான, எங்களுடைய தந்தையான, நாடகத்துறையின் தந்தையான அப்பாவையும் சித்தப்பாவையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஒவ்வொரு ஸ்பீச்சாக ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா, திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு MS தரணிவேந்தன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து எங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறியிருந்தார். ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. எல்லா கலைஞர்களும் வந்திருந்தாங்க. அவங்க மனசில் தோன்ற எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க. எல்லா கலைஞர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு சங்கமமாக நாங்கள் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருந்தது. ஏன்னா எல்லாரையும் பார்த்திங்கன்னா, முறையாக நம்ம நாடகக்காரங்களெல்லாம் ஒன்று சேர்க்குறேன் நான். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலை குடும்பமாக பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லோரும் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எங்கள் கலைஞர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அதை எடுத்து போட்டு செய்வாங்களோ அந்த மாதிரி எனக்கு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நானும் இவரும், என் பசங்க குட்டி பசங்க, அண்ணா தம்பிங்க இல்லை, எப்படிடா இதை பண்ணுறதுன்னும் போது என்னுடைய அண்ணன் தம்பிங்க மொத்த பேர் எல்லா டீம்லேருந்தும் சாப்பாட்டு விஷயத்தில் ஆகட்டும், மேடையில் இருக்கட்டும், எல்லா வகையிலும் எனக்கு ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதை ஒரு நல்ல வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் போட்டுடுறேன்.
இதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் இதை பார்க்க ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரோடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுடைய கலை குடும்பத்துக்கு என்றைக்கும் இருக்கணும். இவர் வந்து என்னுடைய குரு, அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாய் அப்பா. ஹாப்பி ரம்ஜான் சொல்லிடுங்க பாய் அப்பாவுக்கு எல்லாருக்கும். ஒரு நட்புன்றது வந்து மதத்தை கடந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி நான் சிவா அம்மு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் நம்ம ஆரணியில் நிலச்சி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பாய் அப்பா தான். இந்த ஒரு நல்ல நாள் ரம்ஜானுடைய புனிதமான நன்னாளில் பாய் அப்பாவை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஹாப்பி ரம்ஜான் பாய் அப்பா. அவருடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு என்றைக்குமே இருக்கணும். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க நாடகம்.